கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். தெய்வ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நீண்ட காலங்களாக, நீண்ட மாதங்களாக, நீண்ட நாட்களாக வியாதியினால, பலவீனத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, டாக்டர்களால கைவிடப்பட்ட நிலையில, மருந்துகளால், மாத்திரைகளால் கைவிடப்பட்ட நிலையில, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில காணப்படுகிற இந்த சூழ்நிலைகளை யார் என்னை காப்பாற்றுவார் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று. ஆண்டவராக இயேசுவை நம்புங்கள். 38 வருஷமாய் படுத்த படுக்கை கிடந்த மனிதனை ஆண்டவர் குணமாக்கினார். இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிற வியாதியை இயேசு குணமாக்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனதளவில், சரீர அளவில், வாழ்க்கை அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு உங்களை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவை நம்புங்கள். ஆண்டவராக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.